வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து கை ஓங்கியிருக்குன்றாங்க. ஓபிஎஸ் கையில் அதிமுக வரதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமி திரட்ட போகிற கும்பலில் முக்கால்வாசி பேர் எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர் இருப்பாங்கன்றாங்க. ஸோ வேலுமணி, தங்கமணி இவங்களோட ஆதரவாளர் கூட கம்மியாக தான் இருப்பாங்க. அதேமாதிரி வேலுமணி பார்த்திங்கன்னா பாஜகவோட டச்சில் இருந்ததை கொஞ்சம் பின்வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி பேச்சு அடிப்படுது. பின்வாங்கின ஒரு விஷயம்தான் இப்போ வந்து இடி ரைடு பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. அந்த இடியில் முருகானந்தம் சொல்கிறவரும் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை, அந்த டெண்டர் எடுத்தும் மாட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க இடி ரைடு விட்டதில் வந்து வேலுமணி நெருக்கடி கொடுக்கறதுக்கும் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, எடப்பாடியோட வலதுக்கரம் சேலம் இளங்கோன்னு சைலண்ட் ஆகிட்டார். சேலம் இளங்கோ வீட்டில் ஐடி ரைட்டு விட்டுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, இரட்டை இலை யாருக்குன்னா தரலாம். ஸோ இரட்டை இலை பார்த்திங்கன்னா தரத்துக்கான ஒரு முயற்சி பார்த்திங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டெல்லி ஓபிஎஸ் சசிகலாவுக்கு. ஏன்னா இப்போ ஏக்நாத் ஷிண்டேட்டை பார்த்திங்கன்னா அந்த சிம்பிளை வந்துச்சுன்னா நம்ம தெரியும், உத்தர் தாக்கட்ட இருந்த சிம்பிளை தூக்கி கட்சியை தூக்கி ஏக்நாத் ஷிண்டே போச்சு. அவர்கிட்ட மெஜாரிட்டியாக பார்த்திங்கன்னா ஏக்நாத் ஷிண்டேட்ட மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ் பார்த்திங்கன்னா சரத்பவான்ட்டு அஜித் பவான்ட்டு போச்சு. ஸோ இப்படி டெல்லி ஆதரவும் தேவைப்படுது. டெல்லி ஆதரவு யாருக்கு இருக்கோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இந்த இரட்டை இலை சின்னம் வந்து 2010 இந்த இடைத்தேர்தல் வந்துச்சு பார்த்திங்கன்னா ஆர்கே எலெக்ஷனில். அந்த ஆர்கே நகர் எலெக்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அணிக்கா இல்லை சசிகலா பார்த்திங்கன்னா சிறைக்கு போனோன்னா பார்த்திங்கன்னா இப்போ டிடி தினகரனுக்குன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. டிடி தினகரன் பார்த்திங்கன்னா தொப்பி சின்னத்தில் நிற்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அப்போ டெல்லி ஆதரவு ஓபிஎஸ்க்கு இருந்தாலும் ஓபிஎஸ் கிடச்சி இப்போ மீண்டும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சசிகலா ஓபிஎஸ்ஸே பார்த்திங்கன்னா கட்சியில் மேலெடுத்து கொண்டு வந்துடலாம்னு எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ டெல்லி வந்திருக்கதா சொல்கிறாங்க. டெல்லியோட இப்போ இந்த முடிவுனால பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு கதி கலங்கி நிற்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதன் பின்னணியில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு அஸ்திரமாக வந்து இந்த வழக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நீண்ட தூரமாக போயிட்டுருக்கு. இப்போ வழக்கு தொடுத்தவங்க எல்லாருக்கும் கேசி பழனிசாமி, சசிகலா இவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஓபிஎஸ் ஏகப்பட்ட வழக்கு திறந்து வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும். ஸோ அப்படி இருக்க ஒரு சொன்னால் அவங்ககிட்ட தான் பார்த்தீங்கன்னா கருத்து கேட்கணுன்றாங்க. கருத்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தூக்கி கொடுக்க சொல்லிடுவாரா? இல்லை, வாய்ப்பே இல்லை. ஓபிஎஸ் இப்பயும் என்ன சொல்கிறார், ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ண ரெடியாக இருக்கின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கேட்குற மாதிரி இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கட்சியை தன் கைவிட்டு போயிருமோன்ற பயம். இப்போ அதே ஒரு சூழ்நிலை தன்னோட மகனை பார்த்தீங்கன்னா உச்சா கொண்டு வர்றாரு. ஸோ சேலத்தில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நிற்க வைக்கிறாமன்ற எண்ணத்தில் வந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இன்னொரு மூவ் எடுத்துட்டு இருக்காரு. பாஜகவோட கூட்டணி வச்சு ஓபிஎஸ் சசிகலாம் பார்த்தீங்கன்னா இரட்டை இலையில் வந்து போட்டிடுவாங்க. பட் தென் மாவட்டங்களை கொடுத்துட்றலாம், நம்ம அமைதியாக பார்த்தீங்கன்னா பிரிஞ்சே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம், முதல் ஜெயிச்சுக்கலாம்ன்ற மாதிரி. ஸோ கூட்டணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்றிணைந்த அதிமுக இருந்தாலும் போதும், கூட்டணி பலமே தேவையே இல்லைன்றாங்க. கூட்டணி பலம் இல்லாமல் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக ஸ்டேபிளாக நிற்க முடியும். யாருக்குமே செல்வாக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஓபிஎஸ் தன்னோட மாநாடு நடத்துறது, எடப்பாடி பழனிசாமி தன்னோட மாநாடு நடத்துறாங்க. சசிகலா பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் போனாங்க, அவ்வளோதான். யாருக்கு என்ன செல்வாக்குன்றதை பார்த்திங்கன்னா உறுதியாக சொல்லவே முடியாது. ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு. ஸோ ஜெயலலிதாக்கு அப்புறம் இவங்க 4 பேரில், அதாவது டிடி தக்கன் சேர்த்தும் யாருக்கும் செல்வாக்கு இருக்குன்னு தெரியும். ஆனால் 4 பவர் செக்டார்னு பார்த்திங்கன்னா ஒன்றிணையது, அந்த 4 அணியும் ஒன்றிணையது. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு அணியாக இருக்கார், ஓபிஎஸ் சசிகலா இவங்கெல்லாம் 3 இணைஞ்சிட்டு டிடி தினகரன் கட்சி ஆரம்பிச்சார். அவரையும் பார்த்திங்கன்னா கூட்டணி வச்சா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் நிகழும்ன்றாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா அது ஒத்துக்க மாட்டார். ஒத்துக்கலைன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக நெருக்கடி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏக்நாத் ஷிண்டேவோட பார்த்திங்கன்னா இப்போ கூட்டணி வச்சாங்க பாஜக மகாராஷ்டிராவில். இப்போ மகாராஷ்டிரா வந்துல பார்த்திங்கன்னா பாஜக ஆளுங்கட்சியாக மாதிரி இருக்கா. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் பார்த்திங்கன்னா அதே நிலைமை வந்துருமோன்ற பயம் இருக்குது. அப்போ அதிமுக இங்கே கூட்டணி வச்சு பாஜக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக வந்துருமோன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து சிவசேனா தான் அங்கே பார்த்திங்கன்னா இப்போ அதிமுக இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா பாஜக கொஞ்சம் வந்து செல்வாக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதிமுக இடத்துல இருந்த சிவசேனா பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணை முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிற சூழ்நிலை உருவாயிருச்சு ஏக்நாத் ஷிண்டேக்கு. பாஜக அங்கே ஆளுங்கட்சி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏக்நாத் ஷிண்டே சொல்ல முடியாது, நீ எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தா தான் நான் வந்து உன் கூட நீடிப்பேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இடி ரைடு அது இது விட்டுருவாங்க. ஏற்கனவே அவங்களுக்கும் பவர்ஃபுல்லான எம்எல்ஏக்கள் பலம் இருக்குது மகாராஷ்டிராவில். சட்டமன்ற தேர்தலில் தான் பார்த்திங்கன்னா அந்த பலத்தை மொத்தமாக காமிச்சிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா தெரியல யாருக்கு என்ன பலம்ன்ற மாதிரி. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா பாஜக தன்னோட பலத்தை காமிச்சு ஜெயிச்சிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே தமிழ்நாட்டிலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக நம்பர் 2ல் இருக்குது, நம்பர் 1 திமுக இருக்குது. நம்பர் 2 இடத்த பார்த்திங்கன்னா ஒருவேளை பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சா பாஜக பிடிச்சுன்ற பயம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஒருவேளை பார்த்திங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சு பாஜக அதிக இடங்களில் ஜெயிக்கிற பட்சத்தில் கூட்டணி முடிச்சுக்கிட்டு எதிர்கட்சியாக மாறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி ஒரு பட்சத்தில்
பார்த்தீங்கன்னா அதிமுகவோட செல்வாக்கு கம்மியாரும். சசிகலா, ஓபிஎஸ், இங்கே டிடி தினகரன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக அனுசரிச்சுட்டு போனாலுமே எடப்பாடி பழனிசாமி அனுசரிச்சுட்டு போகாத பட்சத்தில் இவங்களாச்சும் ஒன்றிணைஞ்சது பாஜக டீமாக இணையணும். அதாவது யூனிட்டியாக இணைஞ்சு பார்த்தீங்கன்னா போராடணும். இவங்கக்குள்ள அந்த யூனிட்டியில் எடப்பாடி பழனிசாமி சசிகலா, ஓபிஎஸ் இணைக்கிற மாதிரி தெரியல. அப்படி இருக்க பட்சத்தில் டெல்லி வந்து நெருக்கடி கொடுக்க தான் செய்யும். இந்த டெல்லி நெருக்கடியாக பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியாமல் திணறிட்டு இருக்கு நல்லா தெரியுது. ஸோ இந்த திணறல் எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் இருக்குது. நெருக்கடி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உச்சபட்சமாக பார்த்திங்கன்னா இந்த இடி ரைடு, ஐடி ரைடு, ஸோ இதெல்லாம் விட்டால் நம்ம தெரியும் ஆட்சியில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்த டெண்டர் முறைகேடு. ஸோ அந்த வேலுமணி சம்மந்தப்பட்ட முருகானந்தம் இவங்க தான் திருப்பியும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டெண்டர் வழக்குன்னு பார்த்திங்கன்னா சிக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்படி சிக்கினாங்கன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி உட்பட நிறைய பேருக்கு லாக் பண்ண முடியும். ஸோ அவங்க இப்போ வயசாயிடுச்சு, முதலமைச்சர் பதவியில் இருந்தவங்க, ஸோ இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கார், சொகுசாக வாழ்ந்துட்டான், திடீர்னு சிறைக்கப்படணும்னா அது கண்டிப்பாக முடியாது. ஜெயலலிதா மாதிரி இந்த ஒரு ஆளுமையை முக்கிய தலைவர் இருந்தால் கண்டிப்பாக எதிர்த்துருவாங்க. ஸோ ஜெயலலிதா பார்த்திங்கன்னா இந்த தீர்ப்பு வந்துச்சு பார்த்திங்கன்னா குன்கா தீர்ப்பு, அப்போ கூட பார்த்திங்கன்னா ஜெயலலிதா நினச்சி கூட பார்க்கல அந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. ஆனால் திருப்பியும் பார்த்திங்கன்னா அது முறியடிச்சுட்டு வந்தாங்க. ஜெயலலிதாவோட பலம் பார்த்திங்கன்னா அவங்க சிறையில் இருந்தாலுமே கட்சியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பதவி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜெயலலிதான்றது ஆளுமை தனி. இதே பார்த்திங்கன்னா வேறு யாராச்சும் இப்போ சிறைக்கு பார்த்திங்கன்னா சசிகலா போனாங்க, என்னாச்சு, எடப்பாடி பழனிசாமி அவங்க காலில் தான் முதலமைச்சரானது, சசிகலாவுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதே ஜெயலலிதா போயிருக்கும்போது சொல்ல முடியுமா? ஜெயலலிதான்ற பெரிய ஆளுமை, கட்சி ஆலமரம் மாதிரி. ஸோ அவங்க சிறைக்கு போய் எடப்பாடி பழனிசாமி இப்படி பண்ணியிருந்தாலும் திருப்பி சிறையிலேருந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வச்சுருப்பாங்க. ஸோ அந்தந்த ஆளுமைக்கும் ஒரு பவர் இருக்குது. இப்போ சசிகலாவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உச்சபட்ச பதவியை பார்த்திங்கன்னா அனுபவிக்கலை, எல்லாரையும் தூக்கி விட்டாங்க. ஆனால் சசிகலா போகவே இல்லை. இப்போ அதன் விளைவு என்ன பார்த்திங்கன்னா இப்போ பொறுமையாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெல்லி ஏதாச்சும் சான்ஸ் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த தீபாவளி வச்சு பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் எல்லாருமே கொடுத்துருக்காங்க இந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் கொடுத்துருக்காரு. அவர் வந்து சசிகலா 1C ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாங்கன்னா 2C ஸ்வீட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொடுத்தா சொல்கிறாங்க. அந்த 2C ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க போய் தான் பார்த்திங்கன்னா ஐடி ரைடே வந்த மூல காரணமேன்றாங்க. எங்கேருந்து வருது, எங்கேருந்து பவர் செட்டாக வருது, எங்கேருந்து மணி செட்டாக வருதுன்ற மாதிரி அரசி ஆளாய்ஞ்சு பார்த்திங்கன்னா இப்போ தூசி தட்டி எடுத்திருக்காங்க. இப்போ விஜயும் பார்த்திங்கன்னா வராரு. இப்போ பாஜக பார்த்திங்கன்னா ஒரு சைடு நிற்கிது, விஜய் நிறைய கட்சி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வளர்ந்து நிற்கிது. அந்த இடத்த பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்துடக்கூடாது. இந்த கல ஆய்வில் கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஆதரவாளருக்கு தான் பார்த்திங்கன்னா பதவிகள் கொடுக்குறனால தான் அந்த கல ஆய்வுலேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு போர்க்களமான மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. நிறைய மாவட்டங்கள் சேலத்தில் அப்படி நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி டேரெக்டாக இன்வால்வ் ஆகி நடத்தினார். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அது யாருனாலையும் மறுக்கவே முடியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமியால் பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் மாத்திரக்கு ஒரு தயக்கம். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் தலவை சுந்தரத்தம் தற்காலிக நீக்கம்னா திருப்பி சேர்த்து ஒரு பதவி கொடுத்துரு அமைப்பு செயலான்னு சொல்லிட்டு. அப்படி இருக்க பட்சத்தில் எடப்பாடியால் ஒரு மாவட்ட செயலாளர் கூட அசைக்க முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்குது. எடப்பாடி பார்த்திங்கன்னா இப்போ இந்த சீனியர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓரம் கட்டணும்னா சீனியருக்கு புது மாவட்ட செயலாளர் போடணும். அது கூட பவர் பார்த்திங்கன்னா இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு வர்றன்ற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சீனியர்களை நம்பி தான் இருக்கணுமா கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான். ஆனால் ஜெயலலிதான்றவங்க பார்த்திங்கன்னா தன் பதவிக்கு வந்தோன்னா பார்த்திங்கன்னா தன்னோட பிரிஞ்சு சென்றவங்க கூட பார்த்திங்கன்னா இணைச்சிக்கிட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இப்படி இணைக்கனால தான் பார்த்திங்கன்னா இப்போ தொண்டருக்கு ஒழிச்சு போயிருக்காங்க. ஜெயலலிதா அவங்க நினைவு நாள் அன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா தொண்டர்கள் நிறைய பேர் சொன்ன விஷயம் எல்லாருமே ஓர் அணியில் இணைஞ்சா பார்த்திங்கன்னா கூட்டணி இல்லாமல் அதிமுக ஜெயிக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.